ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நானும் எங்கள் ஹஸ்பண்டும் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தான் போகிறோம். ஒரு 2 நாள் ட்ரிப்பு கும்பகோணம் போய் எல்லா கோயிலையும் சாமிலாம் கும்பிட்டு வரலான்றதுக்காக கிளம்பிட்டோம். இப்போ எங்களுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து தான் எங்களுக்கு ட்ரெயின் கும்பகோணத்துக்கு. இப்போ நாங்கள் வந்து திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இப்போ நாங்கள் தாம்பரம் போயிட்டோம், ட்ரெயினும் வந்துருச்சு. இப்போ 3:30க்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு, 3:45 ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சில்லு சில்லுன்னு இருந்துச்சுங்க கிளைமேட்டு. 3:45 மாதிரியே இல்லை பாருங்கள், அவ்வளோ நல்ல சூப்பராக இருந்துச்சு. இப்போ கும்பகோணம் எத்தனை மணி ஆகும்னு தெரியல. இப்போ நாங்கள் கும்பகோணம் வந்து ரீச் ஆகிட்டோம். மணி பார்த்திங்கன்னா 8:20. இப்போ நாங்கள் நைட்டு தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். சனிக்கிழமை இன்னைக்கு நாங்கள் வந்து திருக்கோளிக்காட்டில் இருக்க பொங்கு சனீஸ்வரர் கோயில் போகிறதுக்காக கார் புக் பண்ணியிருந்தோம். காரும் காலையில் பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் வந்துருச்சு. இப்போ அது போகிறதுக்கே ஒரு 55 கிலோமீட்டர் ஆகும் போல் இருக்குது. அது மன்னார்குடி வழியாக தான் போகணுமா. அதனால் மன்னார்குடியில் இறங்கி ஹோட்டலில் ஒரு காஃபி குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம். காஃபி வந்துருச்சு. இப்போ காஃபியை குடிச்சிட்டு நல்லா கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. சரி, அதனால் கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு காஃபியை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அங்கே மன்னார்குடி கோயிலில் பார்த்திங்கன்னா அது பெரிய கோயிலாம், அது பார்க்கலாம் டைம் இல்லை எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு வரணுன்றதுக்காக இன்னொரு தடவை பார்த்துக்கலான்னு நாங்கள் அந்த கோயில் போகலை. இப்போ சனீஸ்வரர் கோயிலுக்கு தான் போகிறோம். இப்போ வந்துவிட்டோம். மெயின் ரோட்லேருந்து இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டராக இப்போ போய்கிட்டுருக்கோம். இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ கோயில் பார்த்திங்கன்னா சின்ன கோயிலாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாம். இப்போ 7 நாடு சனி, அஷ்டமத்து சனி, இந்த கண்ட சனி, சனி திசை நடக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போனால் அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனாலும் என்ன கஷ்டனாலும் நிவர்த்தி ஆகிடும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மூலவர் சிவன் பார்த்திங்கன்னா அக்னீஸ்வரராகவும், அம்பாள் வந்து மிருதுபாத நாயகியாகவும் வீட்டிருக்காங்க. அது இன்னொன்று பார்த்திங்கன்னா சனீஸ்வரனுக்கு தனி சன்னதியே இங்கே இருக்குது. இப்போ மகாலட்சுமி பக்கத்தில் சனீஸ்வரர் இருக்கார். சனீஸ்வரர் சன்னதியும் அவர் குரு பைரவரை பார்த்த மாதிரியே அமைந்திருக்கு. இப்போ சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அர்ச்சனை தட்டோடு பார்த்திங்கன்னா கருப்பு துணியும் சேர்த்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கருப்பு துணியை மரத்தில் கட்டிட்டு அந்த தேங்காய் வாழைப்பழத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துடணுமா. நாங்களும் அதே மாதிரி அர்ச்சனை பண்ணிவிட்டு கருப்பு துணியை மரத்தில் கட்டிட்டு தேங்காய் வாழைப்பழத்தை அந்த மரத்துக்கடியிலே வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ சனீஸ்வரருக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அதனால் திரை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அபிஷேகம் முடிஞ்சோடனே இப்போ வந்து தீபாவளியை பார்த்துட்டு விளக்க போட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். இப்போ விளக்கு பார்த்திங்கன்னா உள்ளே போட விட மாட்டாங்க. அதுக்குன்னு தனியாக வெளியில் வந்து இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. இன்னொன்று ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை விளக்கு போடணும்னு சொல்லி அதையும் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம விளக்கு போட தான் போய்கிட்டுருக்கோம். இப்போ போய் நாங்களும் விளக்கெல்லாம் போட்டாச்சு. இப்போ சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்துக்கிட்டே இருக்குது. கிளைமேட்டும் நல்ல கிளைமேட்டுங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து அதே மன்னார்குடி வழியாக தான் போகணும். இப்போ போகிற வழியில் இறங்கி ஒரு டிஃபனை சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு அவங்க பூரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு ஆனியன் தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு காஃபியும் குடிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் போகிற வழியில் எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஆலங்குடி கோயிலுக்கு தான் போகிறோம். அப்போ அங்கே போய் அங்கே சாமி கும்பிடலான்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஆலங்குடி குரு கோயில் தான் வந்திருக்கோம். இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து போய் சாமிக்கு போய் பூ வாங்கிட்டு உள்ளே போயிடலான்னு சொல்லிவிட்டு சாமந்தி பூவை வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலில் அவ்வளோவா கூட்டம் கிடையாது. நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து திருக்கோளிக்காடும் ஆலங்குடியும் பார்த்துட்டு வந்துட்டோம். வந்து மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா 3:30 மணி ஆகுது. இப்போ நாங்கள் சுவாமி மலை போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். நாங்கள் போய் பார்க்கலாம். இப்போ சுவாமி மலைக்கு வந்தாச்சு. இப்போ பஸ்ஸு பார்த்திங்கன்னா கோயிலேருந்து கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க. நம்ம அங்கேருந்து இறங்கி நடந்து தான் போகணும் கோயிலுக்கு.
இப்போ நாங்கள் சுவாமி மலை வந்து தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ வந்து உள்ளே வந்து கேமராலாம் அலோடுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் கீழே வாங்கி வச்சுட்டாங்க. நாங்கள் மேலே போய் எதுவும் எடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டியம் ரொம்ப விசேஷமான நாளுன்றதால பயங்கர கூட்டம். இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு முருகரை தரிசனம் பண்ணது. இப்போ சுவாமிமலைலேருந்து கிளம்பி அடுத்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்க ஆதி கும்பேஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கோம். இங்கே டிசம்பர் 1ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சான். இப்போ இதுதான் யாகசாலை நடந்த இடம். இப்போ வெளியிலே பார்த்தீங்கன்னா யானை நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ நானும் எங்கள் ஹஸ்பண்டும் யானைக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போனோம். இப்போ இங்கே சிவன் பார்த்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரராகவும் அம்பாள் வந்து மங்களாம்பியாகவும் இங்கே இருக்காங்க. கோயில் வந்து ரொம்ப பெருசுங்க. இப்போ நம்ம சிவன் சன்னதிக்கே போனோம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். அந்த அளவுக்கு கோயில் வந்து நல்லா பெருசு. இதை பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இப்போ இந்த கோயிலுக்கு வந்து என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா மற்ற கோயிலெல்லாம் சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த கோயிலில் மட்டும் சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா அடிபாகம் வந்து பெரிதாகவும் மேல்பாகம் வந்து பார்த்தீங்கன்னா குறுகலாகவும் இருக்கும். அதுதான் இந்த கோயிலோட விசேஷம். கோயிலேருந்து சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. சரி போகிற வழியில் அப்படியே ஒரு டின்னரை சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா அஸ்வின்ஸ்னு ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சு. சரி பார்க்க புதுசாக இருந்தது, என்ன உள்ளே இருக்குதுன்னு சரி போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நிறையா கேக் வெரைட்டிஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கவங்கள கேட்டோம் என்ன கடை புதுசாக இருக்கேன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணி 3 மாதம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி நிறைய சாட் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. சரி அப்படி இங்கேயே ஒன்றா டின்னரை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு தஹி பூரி வாங்கினாங்க. எனக்கு வந்து ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. தஹி பூரி வந்துருச்சு, ஆனால் பீஸா வரதான் நிறைய நேரம் ஆகிடுச்சு, செம்ம லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தஹி பூரி வந்து பீஸா வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.